தடவையாக தமிழர் ஒருங்கிணைப்பு சமாளன தலைவர்களோடு உதவி மாவீரர் விளையாட்டு போட்டி இது 10வது வருஷம் கஷ்டமா இருக்கு. ட்ரை பண்ணுவோம். சிறந்த உறுதுணையாளர் ஒலிம்பிக் தீபம் ஏற்றாக்கள் தயாரா நில்லுங்கோ. நடுவர்கள் அந்த கொட்டகைக்கு செல்லுங்கோ. இது முடிய அந்த கொட்டகை உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இதோ ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அனைவரையும் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ் விளையாட்டுகளுக்கு 94 அனைவரும் தயார் என்று நினைக்கின்றேன். இதோ உங்களுக்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட இருக்கின்றன. விளையாட்டுகளுக்கும் ஏனா 95 விளையாட்டுகளுக்கும் ஏனா ஈழவர் விளையாட்டுகளுக்கும் இந்த மைதானத்தில் நீங்கள் பார்த்தது உங்களுடைய எதிர்கால குழந்தைகள் எவ்வளவு அற்புதமாக இந்த கால நிலைக்கு மத்தியிலும் இந்த கொட்டும் மலைக்கு மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய வரலாற்று கடமையை இந்த மைதானத்திலே செய்திருக்கின்றார்கள். இந்த மாவீரர்களுக்காக அவர்கள் செய்கின்ற தியாகத்திலே இதுவும் ஒன்று என்று நாங்கள் இந்த இடத்திலே கூற வேண்டும். தமிழர் விளையாட்டுத்துறை பிரான்ஸ் 30வது தடவையாக நடாத்தும்
ஆயத்தமாக இருக்கின்றன. பயன் செய்து கவனத்தில் கொள்ளுங்கள். 93 விளையாட்டுக் கழகம் ரத்னகுமார் லலிதன் வணக்கம் அன்பான உறவுகளை, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பாருங்க, காலநிலை நல்ல வெயிலாக இருக்குது. ஆனால் காலமாக இந்த இடத்துல நல்ல மழை. அந்த மழை மத்தியில் தான் இந்த விளையாட்டு போட்டி நடந்தது. என்ன விளையாட்டு போட்டின்னு நீங்கள் கேட்கலாம். பிரான்ஸில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் தமிழர் விளையாட்டுத்துறையும் இணைந்து நடத்தின இந்த இல்ல மெய்வல்லுனர் போட்டி 30வது தடவையாக இன்றைய தினம் பாரிஸில் சாசல் என்ற இடத்துல இருக்கின்ற நெல்சன் மண்டேலா மைதானத்தில் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. சகல மெய்வல்லுனர் போட்டிகளும் இப்பொழுது நடந்து முடிவடைந்திருக்கிறது. இனி ஒரு உதைப்பந்தாட்ட போட்டி 2 கழகங்களுக்கு இடையில ஒரு இறுதிப் போட்டி ஒன்று நடைபெற இருக்கிறது. அதற்கான இங்கே ஆரம்ப வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சிறு மணித்துளிகளில் அந்த உதைப்பந்தாட்ட போட்டி நடைபெற இருக்கிறது. அதையும் கண்டு கழித்து செல்வதற்காக இங்கே எமது உறவுகள் காத்திருக்கிறார்கள். இங்கால பாருங்கள், சிற்றுண்டி சாலை இருக்கிறது. மதிய உணவுகள், போதிய அளவிலான சிற்றுண்டிகள், குளிர்பானங்கள், சுடுபானங்கள் என அத்தனையும் இங்கே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. சேர்ந்த உறுப்பினர்கள், பெற்றார்கள், அதனுடைய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருமே ஒருங்கிணைந்து சந்தோஷமாக இன்றைய பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 30வது தடவையாக நடைபெறுகிறது. தொடர்ந்தும் இந்த விளையாட்டு சிறப்பான முறையில் நடைபெற எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. அணியின் பிரான்ஸ் இணைப்பாளர் இணைப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். நிறுவன் அக்கினி விளையாட்டுக் கழகம் செந்தூரன் 93 விளையாட்டுக் கழகம் தர்சி வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் தொடர்ந்து 2 முறை ஆசிய கிண்ணங்களை தனது கையிலே ஏந்திய தமிழீழ தேசிய அணியின் அணித்தலைவர் 93 விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த முன்னணி வீரர் திரு பிரசாந்த். பன்னிரண்டு வருடங்களாக அதே அணியில் இடம் பிடித்திருக்கின்ற திரு நினோன். ஆண்டிலிருந்து இந்த தமிழீழ தேசிய அணியிலே இடம் பிடித்திருக்கின்ற திரு கீர்த்திகன். சென்ட் பேட்ரிக்ஸ் விளையாட்டுக் கழகம் நினோன், கீர்த்திகன், சென்ட் பேட்ரிக்ஸ் விளையாட்டுக் கழகம். சுஜின் ஈழவர் விளையாட்டுக் கழகம். தமிழீழ பெண்கள் உலகத்திலே முதன்மையான பல வெற்றிகளை ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வெற்றிகளை ஈட்டிக் கொடுத்ததற்கான பயிற்சியாளர் திரு திபு அவர்கள். CST 93 விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த உடனடியாகவே ஆரம்பமாகின்றது.
அணியின் துணை பொறுப்பாளர் மதிப்புக்குரிய திரு ஜோதி அவர்களையும் மெய்வன்மை போட்டி முகாமையாளர் மதிப்புக்குரிய சம நேரத்திலே சமாளன தலைவர் மதிப்புக்குரிய திரு டான்ஸ் இவர்களோடு உதவி போட்டி முகாமையாளர் மதிப்புக்குரிய திரு பீனிக்ஸ் அவர்களையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மெய்வன்மை உதவி போட்டி முகாமையாளர் மதிப்புக்குரிய கடந்த 4 வருடமாக மாவீரர் நினைவு சுமந்த வெற்றி கேடயத்தின் இறுதிப் போட்டியிலே தொடர்ச்சியாக 4 வருடமாக உள்ளவர் விளையாட்டுக் கழகமும் தொடர்ச்சியாக 6 வருடமாக சென்ட் பேட்ரிக்ஸ் அணியும் மோதி இருக்கின்றன. இந்த மாவீரர் வெற்றி கிண்ணத்தை தமதாக்கப் போகிறார்கள் என்கின்ற போட்டி இன்னும் சொற்ப வேளையிலே ஆர்வமாக இருக்கின்றது. பிரதம அதிதிகள் இப்பொழுது கைலாகு கொடுத்து இன்று போட்டி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வாக இந்த நேரம் அமைய பெற்றிருக்கின்றது. ரெண்டு கலாச்சாரம் நீண்ட வாழ்த்துக்கள் ஒற்றுமையாகவும் மச்சாகவும் விளையாடி வெற்றியை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இது மாவீரர் விளையாட்டுப் போட்டி, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், உங்களோட கையிலான் இல்லை. 91ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 91ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் 7 பேர் கொண்ட அணியாகத்தான் இடம்பெற்றது. அதன் பிற்பாடு 11 பேர் அணியாக கொண்டு வந்த பொழுது முதல் முறையாக அந்த கிண்ணத்தை வெற்றி கொண்டவர்கள் ஈழவர்கள். அதற்கு சிறிது காலத்துக்கு பிற்பாடுதான், பிரிக்கப்பட்ட காலத்துக்கு பிற்பாடுதான் கட்ரிஸ் கழகமே வந்தது. அதுபடியால் ஏதாவது கொப்பரை பண்ணி பார்க்காதீங்கோ தெரியும். ஆனால் உங்களுக்கு சரித்திரம் இருக்குது. மாவிட சுட்டு போட்டீங்க, உங்களுக்கும் ஒரு சரித்திரம் இருக்குது. குறைஞ்ச காலத்தில் கூடிய கிண்ணங்களில் வெற்றி கொண்டிருக்கீங்க தெரியும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக விளையாடணும். நல்ல ஒரு மச்சத்தினம் நல்ல ஒரு மச்சத்தினம் சரியான ஒரு முன்னுதாரணத்தை மைதானத்தில் எடுத்து காட்டவும். அதான் எங்களுக்கான வெற்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், என்னுடைய பேர் ஜெரூன். ஓகே, உங்களோட அணியோட பேர், உங்களோட விளையாட்டு கழகத்தோட பேர்? ஈழவர் விளையாட்டு கழகம். எத்தனை வருஷமா இந்த இதுல விளையாடுறீங்க? ஈழவர் விளையாட்டு கழகம் 94ஆம் ஆண்டுல இருந்து விளையாடி கொண்டு வருகிறோம். ஓகே, நான் இப்போ 97ஆம் ஆண்டுல இருந்து இந்த அணியில இருக்கிறேன். இன்றைக்கு நாங்க ஏற்கனவே மாவீரர் நாள் ஃபுட்பால்ல 9 வருஷம் வந்துட்டோம். இது 10வது வருஷம் வெல்றதுக்கு ட்ரை பண்றோம் இந்த வருஷம். ஓகே, இது 10வது வருஷமா விளையாடுறீங்களா? இது 10வது வருஷம் ஃபைனலுக்கு வந்திருக்கோம். 10வது வருஷம் வெல்றதுக்கு விளையாடுறோம். ஃபைனலுக்கு வந்திருக்கீங்க. 9 தடவை ஏற்கனவே வந்துட்டோம் மாவீரர் நாள். சூப்பர், வாழ்த்துக்கள் அண்ணா. போன வருஷம் முன்னாடி ஃபைனல்ல தோத்துனாங்க. ஓகே, இந்த வருஷம் அதான் நம்புறோம் ஃபைனல்ல வெல்வோம் உண்டு. கண்டிப்பா எங்களோட சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வருஷமும் நீங்க இந்த வருஷம் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அண்ணா. நன்றி. வணக்கம். வணக்கம் அக்கா. உங்களோட அணியோட பேரை சொல்லுவீங்களா? நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ். ஓகே, உங்களோட பேர்? என் பேர் மைந்தன். ஓகே, இன்றைக்கு என்ன மாதிரி மேட்ச், யார் கூட விளையாட போறீங்க? நாங்க இந்த வருஷம் வீரவரோட ஃபைனல் விளையாட போறோம். ஓகே, கிட்டத்தட்ட இப்ப 4 வருஷமா தொடர்ந்து வீரரோட ஃபைனல் வருது. ஓகே, ரெண்டோட நாங்க வின் பண்ணாங்க, ஒரு தடவை அவைல் வின் பண்ணினோம். இது 4வது ஃபைனல். சோ பாப்போம் என்ன மாதிரி வந்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நாங்க மொத்தம் 15 பேர் இருக்கோம். நான் 3 பேர் காலையில அது. ஓகே, ஒருத்தருக்கு ரெட் கார்டு. சோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்றோம்.
கண்டிப்பா நீங்க வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வின் பண்றதுக்கு ட்ரை பண்றோம், பாப்போம். கஷ்டமா இருக்கு, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இளவர் நல்ல டீம். ஓகே, போன வருஷம் இந்த மாதிரி நாங்க இது 6வது தடவை தொடர்ந்து 6 வருஷம் தொடர்ந்து ஃபைனல் வந்தாங்க. 6வது வருஷம் அதுல 4 தடவை வின் பண்ணிட்டோம், ஒருக்கா தோத்துனாங்க. இந்த வாரம் 5வது டைம் இந்த மாதிரி. எனக்கு லாஸ்ட் டைம் வின் பண்ணீங்களா? லாஸ்ட் டைம் நாங்க தான் வின் பண்ணினாங்க. ஓகே, அந்த கான்ஃபிடன்ஸோட இருங்க. எனக்கா அந்த கான்ஃபிடன்ஸோட இருங்க. அந்த கான்ஃபிடன்ஸோட இருக்கோம். எங்க சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றிக்கா, நன்றி நன்றி. Henri Chalantré, merci. வெற்றி வீரர்களுக்கான வெற்றி பதக்கத்தை வழங்குவதற்காக போட்டி நடுவர் மதிப்புக்குரிய திரு ஸ்ரீ அவர்களை எங்களோடு அழைத்திருக்கின்றோம். Encore, ça vient encore. Ouais, petit, seul. 100 மீட்டர் 17 வயதுக்கு ஆண்கள். Super, Mélie, super. Trouve le pied. Germera. Esquiva, sans faute. Super. Bien joué. Avance avec. Viens, fais le couille. Bien joué, c'est seul. Lâche maintenant. Va. Y'a rien. Avance, tu bien. Allez-vous. Allez, Gilles, allez. Super, Jérôme. Bien joué, Jérôme. Ça c'est 30 sur 1, 5 pour 1 euro. இது லைவ்ல போகுது.
விளையாட்டுகளை சேர்ந்த முதலாம் இடம் நல்லிஸ்தான் சுதாகரன் ஜாலிசன். சுதாகரன் ஜாலிசன். தொடர்ச்சியாக 15 வயதுக்கு ஆண்கள் மூன்றாம் இடம் தமிழக விளையாட்டுகள் 93 தம்பா அகர. தமிழக விளையாட்டுகள் 93 தம்பா அகர. நல்லிஸ்தான் விளையாட்டுகள் ரகுநாதன் அபிமன். நல்லிஸ்தான் விளையாட்டுகள் பாஸ்கரன் சிவா ரகன். வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி கிண்ணத்தை வழங்கி மதிப்பளிப்பதற்காக வெற்றி பெற்றவர்களுக்கான வெற்றி மதிப்புக்குரிய திரு சேவன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றேன். திருமதி சித்து அவர்கள் இப்பொழுது வெற்றி பதக்கத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற வளைப்பது தட்டறிதல் 40 வயதுக்கு ஆண்கள். தட்டறிதல் 40 வயதுக்கு ஆண்கள். பட்டுக்கோட்டை விளையாட்டு மூன்றாம் இடம் பட்டுக்கோட்டை விளையாட்டு. Okay. Okay. தொடர்ந்து ஜீனுசன் முதலாம் இடம் நல்லிஸ்தான் விளையாட்டு 21 வயதுக்கு பெண்கள் உடனடியாக தொடர்ந்து தொடர்ந்து 100 மீட்டர் 40 வயது கீழ் ஆண்கள். இரண்டாம் இடம் தமிழக விளையாட்டுகள் 93 அலிபுரம் பாரித ததுசௌனியா. விளையாட்டுகளை சேர்ந்த ஜேசுதாசன். இரண்டாம் இடம் டால்டன் விளையாட்டு கழகம். முதலாம் இடம் தீவிரம் அஷீனா. இதுவரை நேரமும் மைதானத்தில் விளையாடுங்கள், கைதட்டுவதில் காட்டாதீர்கள். உள்ளவர் விளையாட்டுகளுக்கு சென்று தோனி போட்டிகளின் இறுதி ஆட்டம். இரண்டாம் இடத்தை தன்னாக்கிக் கொள்கிறார்கள். இன்னொரு அறிவித்தல் உதைபந்தாட்ட போட்டிகள் அரங்கேற்றப்பட்டுள்ளன. அந்த வகையிலே 2 கழகங்கள் இந்த மைதானத்தை எமக்கு தந்து இந்த போட்டிகள் சிறப்பாக நடத்துவதற்கு உதவியன. அந்த வகையிலே அந்த 2 கழகங்களுக்கும் சிறந்த எமக்கு உறுதுணையாக இருந்தபடியால் சிறந்த உறுதுணையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது 2 கழகங்கள். அந்த 2 கழகங்களுக்குமான விருதை அதாவது கிண்ணத்தை வழங்கி கௌரவிக்குமாறு உதவி
அன்புடன் அழைக்கின்றேன். சிறந்த உறுதுணையாளர் விருது கிடைக்கின்ற இரு கழகங்கள் ஒன்று ஈழவர் விளையாட்டுக் கழகம். ஈழவர் விளையாட்டுக் கழகம் எங்களுக்கு மைதானங்களை தந்து உதவி இந்த போட்டிகள் சிறப்பாக அமைவதற்கு உதவியவர்கள். அடுத்தது உங்களுக்கு தெரியும், நீண்ட நாட்கள் நிறைய போட்டிகள் நடத்துவதற்கு இங்கிருந்து பொதுவாசி சென்று அந்த போட்டிகளை நாம் நடத்துவதற்கு மிக உறுதுணையாக இருந்தவர்கள் அக்கினி விளையாட்டுக் கழகத்தை சேர்ந்த அவர்களுக்கு உறுதுணையாளர் விருதை வழங்கி கௌரவிக்கின்றோம். இந்த விருதை அவர்கள் வராத பட்சத்திலே இங்கே அக்கினி விளையாட்டுக் கழகத்தினுடைய இந்த கிண்ணத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அந்த பிரதேசத்தை சேர்ந்த அந்த கழகத்துடன் உறுதுணையாக இருக்கின்ற திரு விஜயன் அவர்களுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. நண்பர்களே, இதனுடைய நோக்கம் அடுத்த வருடங்களில் நீங்கள் எல்லோரும் உதவி பெற்று இப்படியான வெற்றி கிண்ணங்களை பெற வேண்டும் என்பதை ஒரு வேண்டுமில்லை. வாழ்த்துக்கள் இருக்கும். இவர்களுக்கான வெற்றி பதக்கத்தை வழங்கி கௌரவிக்குமாறு யார்டன் விளையாட்டுகளை கைவண்ணன் பொறுப்பாளர் திரு சஞ்சய் அவர்களை இங்கே அழைக்கின்றனர். யார்டன் விளையாட்டுகளை கைவண்ணன் பொறுப்பாளர் திரு சஞ்சய். சகானா இரண்டாம் இடம் சிறந்த விளையாட்டு வீரர்களாக முறையிலே மதிப்பீட்டினை வழங்கிய முதலாம் இடம் ஈழவர் விளையாட்டுக் கழகம். நேரம் போகிற கலைக்கை இறுதி ஆட்ட நாயகியாக விளையாட்டுக் கழகம். அஜூலினா அஜய் பாடுமை விளையாட்டுக் கழகம் மூன்றாம் இடம். இரண்டாம் இடம் 93 விளையாட்டுக் கழகம் FC 93. தேசிய மாவட்ட சூப்பர் போட்டி 2000 ஒருவர் FC நெத்துவா விளையாட்டுக் கழகத்தை நெத்துவா விளையாட்டுக் கழகத்தின் பயிற்சி முதலாம் இடம் FC தங்கச்சி அங்க நில்லுங்க. விளையாட்டு வீரர்களாக இருவர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். மூலவரத்தை தயாராக்கிக் கொள்கிறார்கள். இறுதி ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டார்.
பணியாற்றிய சிறந்த விளையாட்டு வீரர், சிறந்த விளையாட்டு. அந்த வகையில் இந்த வருடத்தில் அனைத்து போட்டிகளிலும் சிறந்த விளையாட்டு வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். நல்லுஸ்தான் விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த செல்வருவன் சித்தி. जो पता